Hello friends, welcome to English படிக்க ஆசையா. இன்னைக்கான லெசன்ல OU அப்படிங்கக்கூடிய ரெண்டு எழுத்துக்களோட சவுண்டு அவு அப்படிங்கிற சவுண்டு. இந்த அவு அப்படிங்கிற சவுண்டை வச்சு நம்ம மற்ற கான்சனன்ட் கூட இதை சேர்த்து நம்ம எப்படி படிக்கணும், வார்த்தைகளை இதோட சவுண்டு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒரு சவுண்ட்ஸையும் எல்லா கான்சனன்ட்டையும் சேர்த்து படிக்கிறப்போ நம்மளால் நல்லா இங்கிலீஷை ரீட் பண்ண முடியும். ஸோ ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது நல்லாவே உங்களுக்கு இருக்கும். ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ரீடிங்கில் நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக இங்கிலீஷை ரீடிங் ரைட்டிங் பண்ண முடியும். இன்னைக்கு லெசன்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா வவல்ஸ் 2 எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சவுண்டு வரும், கான்சனன்ட் 2 எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சவுண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு வார்த்தை படிக்கும்போது ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன சவுண்ட் படிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்துக்கு வரும். ஓகேங்களா? ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சவுண்டு நம்ம அவுங்கிற சவுண்டை வச்சு தான் எல்லா கான்சனன்ட்டையுமே பார்க்க போகிறோம். பியோட சவுண்டு என்னது? பு அப்படிங்கிற சவுண்டு. ஓயூவோட சவுண்டு அவு அப்படிங்கிற சவுண்டு. ஸோ இதை நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னா இப்பு அவு பவு அப்படின்னு படிக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ பவுன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையில் நமக்கு இந்த பி அதுக்கப்புறம் ஓயூ பவு அப்படிங்கிற சவுண்டு வந்துருச்சா. என்னோட சவுண்டு இன் அப்படிங்கிற சவுண்டு, சிஇக்கு இஸ் அப்படிங்கிற சவுண்டு. அப்போ அதை எப்படி படிக்கணும் அப்படின்னா பவுன்ஸ், இப்பு அவு பவு இஸ் பவுன்ஸ், பவுன்ஸ் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது பாருங்க இக்கு, இக்கு அவு என்ன வரும்? கவ், கவ், கவ் அப்படின்னு சொல்லி படிக்கணும். எக்ஸாம்பிள் இக்கு அவு கவ், இன் இட் கவுண்ட், கவுண்ட். ஓகே, கவுண்ட். அதே மாதிரி இடு அவு டவ், டவ். எக்ஸாம்பிள் இடு அவு டவ் இட் டவுட். ஸோ இங்கே பி வருதே அப்படின்னா பி சைலண்ட்டாக இருக்கும். அப்போ டவுட்டுன்னு படிக்கக்கூடாது, டவுட், டவுட். நமக்கு டவுட் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான். அதே மாதிரி பாருங்கள் இஃப் அவு ஃபவ், ஃபவ். எக்ஸாம்பிள் இஃப் அவு ஃபவ் டு ஃபவுண்ட், ஃபவுண்ட். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்பு அவு பவு, அதே மாதிரி இக்கு அவு கவ், இடு அவு டவ், இஃப் அவு ஃபவ். ஸோ இங்கே அவுங்கிற இந்த எழுத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணலாம், இல்லைனா ஆ இவ் அவுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் ஜி. ஜியோட வரும்போது இக்கு அவு கவ், கவ், கவுட், கவுட். அதே மாதிரி இஹு அவு ஹவ், ஹவ். எக்ஸாம்பிள் ஹவ் இஸ் ஹவுஸ், ஹவுஸ். ஸோ எஸ்இக்கு இஸ்ஸுங்கிற சவுண்ட் வரும். அப்போ ஹவுஸ் அப்படின்னு நம்ம படிக்கணும். அதுக்கு அடுத்தது இஜு அவு ஜவ், 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 ஜவுஸ்ட், ஜவ்ஸ்ட், ஜவுஸ்ட். அடுத்தது பாருங்க கு அவு கவ், கவ் அப்படின்னு வரும். இங்கே ஒர்க் அவுட், ஒர்க் அவுட். கு அவு கவ் இட் ஒர்க் அவுட், ஒர்க் அவுட். ஓகே, ஸோ இங்கே கேக்கு பக்கத்தில் ஓ வந்திருந்தாலும் இதை நம்ம எப்படி படிக்கிறோன்னா யூ ஒர்க் அவுட், அவுட், அவுட் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ஒர்க் அவுட், கவுட். நெக்ஸ்ட் ஒன் எல். எல்லோட சவுண்டு என்னது? இல்லை அப்படிங்கிற சவுண்டு. அப்போ இல்லை அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும்னா லவ், லவ்டு, லவுடு, லவுடு. அடுத்தது இம் அவு மவ், மவ், மவ் இஸ் மவுஸ், மவுஸ். நெக்ஸ்ட் ஒன் என். என்னோட சவுண்டு உங்களுக்கு தெரியும். என் அப்படிங்கிறது இன் அப்படிங்கிற சவுண்டு வரும். அப்போ இன் அவு நவ், நவ், இன் அவு நவ் நவுன், நவுன். கிராமரில் படிச்சிருப்போம் இல்லையா நவுன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாருங்க பி. பியோட சவுண்ட் என்னது? இப்பு, இப் அவு பவ், பவ், பவுச், பவுச். ஓகே, ஓ லவ் மவ்
now, pow. Loud, mouse, noun, pouch. Next one வந்து r கூட வரும்போது row, row, row. Example, round, round, round. என்னுக்கும் டிக்கும் தனித்தனியா சவுண்ட் வரும். அப்ப round, round. அதே மாதிரி is ow, sow, sow, sound. is ow, sound, sound. அதே மாதிரி it ow, tow, touts, touts, touts. நெக்ஸ்ட் வந்து பாருங்க லாஸ்ட் வந்து வியோட சவுண்ட் என்னது இவ், இவ், இவும் அவும் வந்து wow, wow. எக்ஸாம்பிள் voucher, voucher. இங்க ch என்ன சவுண்ட் வரும் இச்சு அப்படிங்கிற சவுண்ட் வந்து வரும். தனித்தனியா நம்ம கொடுக்க மாட்டோம். இந்த ரெண்டு கான்சனன்ட்டும் சேர்ந்து வரும்போது இச்சு அப்படிங்கிற சவுண்ட் வரும். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். voucher, voucher. அதே மாதிரி you ow, wow, wouter, wouter. அதே மாதிரி is ow, zow, zounds, zounds. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது ஓவும் யூவும் சேர்ந்து அவு அப்படிங்கிற சவுண்டு வர்ற இந்த சவுண்டை வச்சு நம்ம கான்சனன்ட்டோட சேர்த்து வந்து எப்படி எழுத்து கூட்டி படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த மெத்தடில் நீங்கள் இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு வேர்ட்ஸில் நம்ம வந்து இந்த ஓ யூ பார்க்குறோம் அப்படின்னா ஓ இதோட சவுண்ட் அவு, அப்போ பக்கத்தில் கான்சனன்ட் இருக்குன்னா அதை நம்ம எப்படி அது கூட ஆட் பண்ணி ரீட் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஸோ அவு அப்படிங்கிற சவுண்டில் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். ஸோ இன்னொரு டைம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். என் கூட சேர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பவ், கவ், டவ், ஃபவ், கவ், ஹவ், ஜவ், கவ், லவ், மவ், நவ், பவ், ரவ், சவ், டவ், வவ், வவ், ஜவ். ஓகே, இதில் எல்லா காம்பினேஷன்லேயுமே வேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில காம்பினேஷனில் நிறைய வார்த்தைகள் வந்து இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரு சில இதெல்லாம் காம்பினேஷன் பார்க்கும்போது ஒரு சில வேர்ட்ஸே இருக்காது, சில இதில் வேர்ட்ஸ் வந்து இருக்கும் அந்த காம்பினேஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த சவுண்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ அவு அப்படிங்கிற சவுண்டுக்கு வந்து நமக்கு ஓ யூ மட்டும் கிடையாது, ஓ டபிள்யூக்கும் வந்து இருக்கும் அவு அப்படிங்கிற சவுண்டு. இப்போ கவ், டவ் அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஓ டபிள்யூ அப்படிங்கிற அந்த ரெண்டு எழுத்துக்களுக்கு அவு அப்படிங்கிற சவுண்டு வந்து வரும். ஸோ அதனால் ரொம்ப ஈஸி தான், இது கற்றுக்கிறது பெரிய கஷ்டம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஈஸியாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.